நாம் வாழ்க்கையில் வெற்றிகரமாக இருக்கணும்னா நம்மக்கிட்ட நல்ல பழக்கங்கள் வேணும், நம்மக்கிட்ட நல்ல திறன்கள் வேணும்னு சில வெற்றியாளர்களுடைய அறிவுரையிலையோ அப்படி இல்லைனா சில புத்தகங்களை படித்தோ நாம் தெரிஞ்சிருப்போம். இப்படி நாம் வெற்றிகரமாக இருக்கிறதுக்கு எத்தனை பழக்கங்களை பற்றியோ எத்தனை திறன்களை பற்றியோ தெரிஞ்சுக்கிட்டாலும் இது எல்லாத்தை விட முக்கியமானது நேர நிர்வாகம். அதாவது ஒரு மனுஷனுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது அவனுடைய நேரத்தை எப்படி பயன்படுத்தினான். இதை பொறுத்து தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நிலையே தீர்மானிக்கப்படுது. இப்போ சின்னதாக ஒரு கணக்கு பார்க்கலாங்க. நீங்கள் காலையில் தூங்கி எழுந்திருக்கிறீங்க. எழுந்திருக்கும் போது உங்கள் பேங்க்லேருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜில் என்ன இருக்குன்னா, அன்பான வாடிக்கையாளரை, உங்களுடைய வங்கி கணக்கில் உங்களுக்கு 1440 ரூபா பணம் போட்டு விட்டுருக்குறோம். இந்த பணத்தை உங்களுக்கு இலவசமாகவே கொடுக்குறோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை நீங்கள் செலவு பண்ணிக்கலாம், நன்றி இப்படின்னு அந்த மெசேஜில் இருக்குது. இதை பார்த்த உடனே உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏதோ காலையிலே நமக்கு நல்லது நடந்திருக்குன்னு அதை நினச்சி கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு அப்புறம் உங்கள் வேலையை பார்க்க போயிருவீங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 1440 ரூபாங்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய தொகை கிடையாது. அதனால கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலை என்னவோ அதை தான் பார்க்க போவோம். ஆனால் அப்போ உங்களுக்கு இன்னொரு மெசேஜ் வருது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வாடிக்கையாளர்களே கவலைப்படாதீங்க, உங்களை நாங்கள் தினம் தினம் சந்தோஷப்படுத்துகிறோம். அதாவது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இலவசமாக 1440 ரூபாயை நாங்கள் உங்களுக்கு இலவசமாக பணத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா சந்தோஷமா இருக்கும். இப்போ உண்மையிலேயே இது மாதிரி நடந்தா என்னவாகும்? ஒரு உண்மையை சொல்ல போனா பெருசா யாருடைய வாழ்க்கையிலுமே மாற்றம் ஏற்பட்டிருக்காது. ஏன்னா மக்கள் ஆரம்பத்தில் அந்த இலவசமாக கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு அவங்களுடைய பண கஷ்டங்களை தீர்த்தாலும் போக போக அவங்களுக்கு ஒரு அலட்சியம் வந்துடும். அதனால அவங்க என்ன செய்வாங்கன்னா, நமக்கு தினம் தினம் தான் பணம் வருது, அதனால நம்ம எதை பற்றி கவலைப்பட வேணான்னு அந்த வருமானத்துக்கு மீறி ஆடம்பரமான பொருட்களை வாங்குவாங்க. இல்லை ஆடம்பர வாழ்க்கையை ஆசைப்பட்டு அவங்க அதிகமான அளவுக்கு கடனை வாங்குவாங்க. இதனால அவங்களுக்கு என்ன ஆகும்னா, அவங்களுக்கு இலவசமாக பணம் வந்தும் அதை தவிர்த்து அவங்க வேற ஏதாச்சும் வேலைக்கு போனாலும் கூட அவங்களால அவங்களுடைய வாழ்க்கையை நகர்த்த முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய கடனை அடைக்கிறதுக்கோ இல்லை அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அந்த அளவுக்கு அதிகமான பணம் இருந்தால் தான் நம்மளால நகர்த்த முடியுங்கிறபடி அவங்க ஒரு சூழலை உருவாக்கியிருப்பாங்க. அதனால இப்போ அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்களோ அதே போல தான் அந்த மாதிரி இலவசமாக பணம் கிடைச்சாலும் கொஞ்ச நாளைக்கு அப்புறமும் கஷ்டப்படுவாங்க. ஆனால் மிக மிக குறைவான மக்கள், அதாவது சாமர்த்தியமான மக்கள் மட்டும்தான் அப்படி இலவசமாக வரக்கூடிய பணத்தை மதிப்புமிக்க ஒன்றாக பார்ப்பாங்க. அதிலிருந்து செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயுமே தேவையுள்ள விஷயத்துக்காக செலவு செய்வாங்க. அதை சரியாக முதலீடு செய்வாங்க, அதை பாதுகாப்பாங்க. இப்போ நம்ம எல்லாருமே ஒரு எளிய உண்மையை புரிஞ்சுக்க போறோங்க. அதாவது நம்மளுடைய பேங்க் இலவசமா ஒவ்வொரு நாளும் 1440 ரூபாயை நமக்கு கொடுக்காது. அது கனவுல கூட நடக்காது. ஆனா நம்ம எல்லாருக்குமே, அதாவது உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி, ரத்தன் டாட்டாவுக்கும் சரி, எலான் மஸ்குக்கும் சரி, சுந்தர் பிச்சைக்கும் சரி, ஒரு வெற்றியாளருக்கும் சரி, ஒரு தோல்வியாளருக்கும் சரி, இப்படி நம்ம எல்லாருக்குமே பொதுவா ஒவ்வொரு நாளும் 1440 நிமிடங்கள் இருக்கு. இப்படி நம்ம எல்லாருக்குமே பொதுவா ஒவ்வொரு நாளும் கிடைக்கிற அந்த 1440 நிமிடங்களை யார் ஒருத்தர் பயனுள்ள வகையில் ஒவ்வொரு நிமிஷத்தையுமே பயன்படுத்துகிறாரோ அவருடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். ஆனால் அதே நிமிடங்களை யார் ஒருத்தவங்க தேவையற்ற விஷயத்திலையும் பயனில்லாத விஷயத்திலையும் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை தினம் தினம் போராட்டமாக தான் இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்காது. அதனால ஒரே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, நேரம் தான் ஒரு பொன்னான பொக்கிஷம். அதை உங்களால் சேமிக்கவும் முடியாது. ஒருவேளை அதை நீங்கள் தொலைச்சிட்டிங்கன்னா உங்களால் திருப்பி போய் அதை எடுத்துக்கவும் முடியாது. அதனால உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடத்தையுமே நீங்கள் சாமர்த்தியமாக பயன்படுத்துறதுக்கும் பயனுள்ள வகையில் பயன்படுத்துறதுக்கும் நாம இன்னைக்கு நேர நிர்வாகத்தை பற்றி டைம் மேனேஜ்மெண்ட் பை பிரெயின் ட்ரேசி, தமிழில் நேர நிர்வாகம், இந்த புத்தகத்திலிருந்து தான் சில விஷயங்களை கற்றுக்க போகிறோம். தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல் உத்தி, உங்களுடைய வேலையோடு உங்கள் விருப்பத்தை இணைத்து கொள்ளுங்கள். நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்து இருக்கிற ஒரு பழக்கம் என்னன்னா, நமக்கு விருப்பமான ஒரு விஷயத்தை தரேன்னு சொன்னாங்கன்னா அதுக்காக நம்மளுடைய வேலைகளை மிக வேகமாகவே செய்வோம். உதாரணத்துக்கு நமக்கு ஒரு சாக்லேட் தராங்கனோ, இல்லை நமக்கு புதுசாக பேட்டோ இல்லை சைக்கிளோ வாங்கி தராங்கன்னு சொன்னாங்கன்னா நம்ம நல்லா படிப்போம், இல்லை ஸ்போர்ட்ஸில் ஏதாச்சும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து காட்டுவோம். இது மாதிரி அந்த விஷயத்தை அடையிறதுக்காக நாம் வேலைகளை மிக வேகமாகவும் செய்வோம், கவனத்தோடையும் அதை வெற்றிகரமாக செஞ்சு முடிப்போம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு எளிய காரணம் என்னன்னா, நமக்கு விருப்பமான ஒரு விஷயம் நமக்காக காத்துட்டு இருக்கு. அதாவது நம்மளுடைய செயற்திறனையும் நம்மளுடைய மன உறுதியும் அதிகரிக்கிறது எதுனா நம்மளுடைய விருப்பம் தான். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, நம்மளுடைய செயற்திறன் அதிகமா இருந்துச்சுன்னா நம்மளால குறைவான நேரத்தில் அதிகமான வேலைகளை செய்ய முடியும். அப்போ நம்மளுடைய செயற்திறனை அதிகரிக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும்? இந்த கேள்விக்கான எளிய பதில் என்னன்னா, நம்மளுடைய வேலையோட நம்மளுடைய விருப்பங்களை இணைச்சுக்கணும். அதாவது இந்த வார இறுதிக்குள்ள நான் இத்தனை வேலைகளை முடிச்சிட்டேன்னா அந்த வார இறுதி நாட்களில் எனக்கு பிடிச்ச திரைப்படத்துக்கு நான் போயிட்டு வருவேன், அப்படி இல்லைன்னா என் குடும்பத்தோட எங்கேயாச்சும் சுற்றுலா போயிட்டு வருவேன்னு உங்களுக்கு நீங்களே ஒரு
ஒரு இலக்கை தேர்வு செஞ்சுக்கோங்க. அப்போ நம்மளுடைய ஆள் விருப்பம் என்னவா இருக்குன்னா, நமக்கு விருப்பமுள்ள ஒரு விஷயத்த அனுபவிக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அதனால நாம நிர்ணயிச்ச அந்த தேதிக்குள்ளேயே இருக்கிற எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு நமக்கு பிடிச்ச விஷயத்த ரொம்பவே மகிழ்ச்சியா அனுபவிப்போம். இந்த உத்தியை நாம தொடர்ச்சியா பின்பற்றணும்னா இதனால நமக்கு 3 பயன்கள் இருக்கு. முதல் விஷயம் என்னன்னா, நாம நம்மளுடைய வேலைகளை தொடர்ச்சியா முடிக்க முடியும். இதனால நம்மளுடைய அலுவலகத்திலேயோ இல்ல நம்மளுடைய தொழிலையோ நாம ஒரு மேம்பட்ட நபரா தொடர்ந்து முன்னேற முடியும். ரெண்டாவது, நாம நம்மளுடைய வேலைகளை முடிக்கிறதுனால நாம நம்மளுடைய விருப்பமான விஷயத்தை அனுபவிக்கிறதுக்கு நாம நேரத்தை எடுத்துக்க முடியும். இதனால தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாம மகிழ்ச்சியா இருக்க முடியும். மூணாவது, நம்மளுடைய வேலைகளை சரியா முடிச்சிட்டோம்னா நமக்கு விருப்பமான விஷயத்தை செய்ய முடியுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுனால நாம எங்கேயுமே தேவையில்லாம நம்மளுடைய நேரத்தை வீணாக்க மாட்டோம். நம்மளுடைய வேலையில தான் நம்மளுடைய கவனத்தை கொண்டு வர பார்ப்போம். இது நம்மளுடைய முன்னேற்றத்துக்கும் வழிவகுக்குது, நம்மளுடைய தனிப்பட்ட மகிழ்ச்சிக்கும் இது வழிவகுக்குது. ரெண்டாவது உத்தி 4 கால் சதுரங்கள். முதல் கால் சதுரம் முக்கியமானவை மற்றும் அவசரமானவை. அதாவது முக்கியமான வேலையாகவும் இருக்கணும், அதே போல உடனே முடிச்சு கொடுக்கக்கூடிய வேலையாகவும் இருக்கணும். இந்த வேலைகளை முதலாவது கால் சதுரத்தில் எழுதுங்க. ஆனால் இங்கே முக்கியமான வேலைகள்னா அந்த வேலையை நீங்கள் முடிக்கிறதுனால உங்களுக்கு அது நீண்ட காலத்துக்கு பலன் அளிக்கக்கூடிய வேலையாக இருக்கணும். அது மாதிரி வேலைகளை தான் நீங்கள் முக்கியமான பட்டியலில் எழுதணும். இப்போது ரெண்டாவது கால் சதுரத்துடைய பெயர் என்னன்னா, முக்கியமானவை ஆனால் அவசரம் கிடையாது. அதாவது அதை நீங்கள் அந்த மாத இறுதியிலையோ அல்ல அந்த வருட இறுதியிலோ கூட நீங்கள் மெதுவாக முடிச்சுக்கலாம். அது நீங்கள் முடிக்க வேண்டியது உங்களுடைய கடமை, அது முக்கியம்தான். ஆனால் அது அவசரம் கிடையாது. கொஞ்சம் காலம் தாழ்த்தி பின்னாடி முடிச்சுக்கக்கூடிய வேலைகள் எல்லாத்தையுமே நீங்கள் ரெண்டாவது கால் சதுரத்தில் எழுதுங்க. மூன்றாவது, முக்கியமற்றவை ஆனால் அவசரமானது. இதை மாயை கால் சதுரம்னு பிரெயின் ட்ரேசி சொல்கிறாரு. அதாவது நம்மளுடைய நண்பர்களுக்கு உடனே மெசேஜ் அனுப்புறது, நம்மளுடைய நண்பர்கள் போஸ்ட்டுக்கு நம்ம உடனே லைக் போடுறது, கமெண்ட் பண்ணுறது தேவையில்லாத ஒரு விஷயம். அதாவது நம்மளுடைய தொழில் வாழ்க்கையில் அதனால நமக்கு எந்த பயனும் இல்லை. ஆனால் நம்மளுடைய நண்பர்களுடைய உறவை நம்ம தொடர்ந்து நீட்டிச்சுட்டு போகிறதுக்கு அது அவசரமாக தேவைப்படுது. இப்படிப்பட்ட வேலைகளை நீங்கள் மூன்றாவது கால் சதுரத்தில் எழுதுங்க. நான்காவது கால் சதுரம் முக்கியமும் இல்லை அவசரமும் இல்லை. இதுக்கு குப்பை கால் சதுரம்னு இன்னொரு பேரும் இருக்குது. அதாவது நம்ம சீரியல் பார்க்குறது இல்லை தேவையற்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் பார்க்குறது, இதை நம்ம பார்க்கணுன்னு அவசரமும் கிடையாது, அதை நம்ம பார்த்தே ஆகணும்னு முக்கியமும் கிடையாது. ஏன்னா இது நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி தொழில் வாழ்க்கையிலையும் சரி எந்தவித தாக்கத்தை, அதாவது நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஆனால் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. எப்படின்னா நாம நம்மளுடைய நேரத்தை இப்படி குப்பையான விஷயங்களுக்கு செலவு செஞ்சோன்னா அது நம்ம நேரத்தை வீணடிக்கிறதோட நம்மளுடைய வேலைகளை ஒழுங்காக செய்ய விடாமல் தடுக்குது. நம்மளுடைய வேலைகள் ஒழுங்காக நடக்கலைன்னா அது நம்மளுடைய தொழில் வாழ்க்கையில் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. நம்மளுடைய தொழில் வாழ்க்கை சிறப்பாக இல்லைன்னா நம்மளுடைய தனிப்பட்ட மகிழ்ச்சியை அது தடுக்கும். நம்மளுடைய ஒட்டுமொத்த தோல்விக்கும் வழிவகுக்கிறது இந்த குப்பை கால் சதுரம் தான். சரி, இப்போ இந்த கால் சதுர பட்டியலை ஒவ்வொரு வாரமோ இல்லை ஒவ்வொரு மாதமோ தயார் செய்யுங்க. உங்களுடைய முக்கியத்தையும் உங்களுடைய அவசரத்தையும் பொறுத்து ஒவ்வொரு வேலையும் சரியான பட்டியலில் நீங்கள் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய நேரத்தை அதிக அளவுக்கு உங்களால் மிச்சப்படுத்த முடியும். அதே போல் நீங்கள் செலவு செஞ்ச நேரம் எல்லாமே உங்களால் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டுருக்கவும் முடியும். மூன்றாவது, எதிர்பாராத இடையூறுகளை கட்டுப்படுத்துங்கள். நாம் என்னதான் சரியாக திட்டமிட்டாலும் அது எல்லாத்தையுமே தடுக்கிறது எதுனா நமக்கு எதிர்பாராமல் வரக்கூடிய இடையூறுகள் தான். உதாரணத்துக்கு வீட்டில் அப்போ தான் ஏதாச்சும் ஒரு வேலை கொடுப்பாங்க, நம்மளுடைய அம்மா கடைக்கு போயிட்டு வர சொல்லுவாங்க, திடீர்னு நம்மளுடைய சொந்தக்காரங்க வந்துருவாங்க, நம்மளுடைய நண்பர் கால் பண்ணுவார், இப்படி ஏதாச்சும் ஒரு இடையூறு வரும். அது நம்மளுடைய கவனச்சிதறலுக்கு வழிவகுக்குது. திருப்பி நம்மளுடைய கவனத்தை ஒட்டுமொத்தமாக அந்த வேலையில் குவிக்கிறதுக்கு அதிகமான அளவுக்கு நேரம் எடுக்குது. சில நேரங்களில் இது நம்மளுடைய மோட்டிவேஷன் லெவலை மொத்தமாக குறைச்சி நம்மளை திருப்பி சோம்பேறி ஆக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இங்கே அதிகமாகுது. சரி, இந்த பிரச்சனைக்கு நம்ம எப்படி முற்றுப்புள்ளி வைக்கலானா ரொம்பவே எளிமையான விஷயம் தாங்க. அதாவது பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, அவங்க ஒரு தொலைபேசி எடுத்து பேசும்போது தேவையான முக்கியமான விஷயம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மட்டும் சொல்லுங்கள், அப்படி இல்லைனா நான் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், அந்த வேலை முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக எனக்கு நேரம் இருக்கும்போது உங்களை நான் அழைக்கிறேன்னு சொல்லுவாங்களாம். அப்போது முக்கியமான விஷயத்தை பேசுகிறதுக்காக மட்டும்தான் தொழிலதிபர்கள் அவங்களுடைய அலைபேசியை பயன்படுத்துவாங்க. இதே உத்தியை நாளைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக போகிற நீங்களும் இதை கடைபிடிங்க. இதெல்லாம் எனக்கு நடக்காதுப்பா, என்னோட நண்பர்கள் இப்படி பேசினா கிண்டல் பண்ணுவாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள் இப்போ கிண்டல் செய்கிறது உங்களுடைய வாழ்க்கையை எந்த சூழ்நிலையும் பாதிக்காது. ஆனால் உங்கள் நண்பர்கள் கிண்டல் செய்வாங்கன்னு நீங்கள் அவங்கக்கிட்ட அதிகமான நேரம் எடுத்துக்கிட்டு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுடைய வேலையை பாதிக்கும். உங்கள் வேலை பாதிக்கப்பட்டுச்சுன்னா அது உங்களுடைய வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கும். அதை மனசில் வச்சுக்கோங்க. இதோட இன்னொரு உண்மையும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள் இன்னைக்கு உங்களை கிண்டல் பண்ணாலும் நாளைக்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளர் ஆகும்போது கண்டிப்பாக உங்களுடைய நேர நிர்வாக திறனை பற்றி மற்றவங்க கிட்ட பெருமையாக பேசுவாங்க. இந்த ஒரு ஃபோன் கால் உதாரணத்தை நீங்கள் எல்லா வித இடையூறுக்கும் பயன்படுத்தலாம். அதாவது உங்களுடைய நேர்மறையான பேச்சு திறனை வச்சு நீங்கள் உங்களுடைய இடையூறை தவிர்க்க முடியும். அதை என்னைக்கும் மறந்துடாதீங்க. நான் இன்னைக்கு உங்ககிட்ட
சொன்ன இந்த 3 உத்திகளை உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு போங்க. அது என்னன்னா, நம்ம எதையுமே செயல்படுத்தாமல் சும்மாவே பார்த்துட்டும் இல்லை சும்மாவே கேட்டுட்டுமே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் எந்தவித மாற்றமும் நிகழாது. செயல் இருந்தால் தான் மாற்றம் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு புது வியூவராக இருந்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றொரு நல்ல காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.